நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் படிக்கட்டில்லா அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், இது குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமா. அதாவது பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியிலிருந்து நாங்குநேரி செல்லும் அரசு பேருந்துல பார்த்தோம்னா, படிக்கட்டு இல்லா பேருந்து பயணம் செய்யப்படுவது தற்போது கிடைக்க தெரிஞ்சிருக்கு. அதுல வந்திருக்க வீடியோ வைரலாகி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம். அதாவது குறிப்பா நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள பேருந்துகள் மிகவும் பழமையானதாகிவிட்டது. புதிய பேருந்துகள் விட்ட மாதிரி ஒரு கதையை கட்டுகிறார்களே தவிர, ஆனால் புதிய பேருந்துகள் எதுவும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இதுவரைக்கும் வந்ததாக தெரியவில்லை. ஏற்கனவே சமீபத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அதாவது பேருந்தினுடைய ஓட்டை விழுந்து அதிலிருந்து பயணிகள் விழுந்து காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கடைசியா பார்க்கும்போது ஒரு மாணவி கீழே விழுந்து அதில் இறந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மழைக்காலங்களில் அனைத்து பேருந்துகளுமே ஒழுகும் சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில் நாங்குநேரியிலிருந்து அரசு பேருந்து இயக்கப்பட்டு வரும் இந்த சூழ்நிலை திருநெல்வேலி மாவட்டத்தில், அதாவது திருநெல்வேலி மண்டலத்தில் திருநெல்வேலி, வள்ளியூர், திசைமலை, தென்காசி, புளியங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த மண்டலங்களிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருந்த போதிலும் பல பேருந்துகள் இன்னும் ஓட்டை உடைசலாக இருப்பதை காண முடிகிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இந்த பேருந்துகள் சுமார் கண்டம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த பேருந்துகளை வைத்துக் கொண்டே தற்போதும் அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் படிக்கட்டுகள் இல்லாமல் பயணம் செய்வது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலை இருந்தும் இதை தெரிந்தும் டிரைவர், கண்டக்டர் அந்த பேருந்தை இயக்கி வருகின்றனர். இது குறித்து அவர்களிடம் கேட்டாலும் சரி, அதிகாரிகள் இதை கொண்டு ஓட்டதான் வேண்டும் என்று உத்தரவு போடுவதன் காரணமாக அவர்கள் பயந்து அந்த வண்டியை எடுத்து செல்கின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது. பயணிகள் மிகவும் கவனமாகவும் பயணிப்பது மிகவும் நல்லது என்றும் பொதுமக்கள் கூறி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராமலிங்கம்.